என்னடியானு அடுத்தது என்ன சமையலா? ஆமாம். இப்போ உங்கள் 2 பேருக்கு என்ன வேணும்? என்னைக்கும் இல்லாமல் 2 பேரும் அதிசயமாக சமையல் கட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. அண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தான் வந்தோம். ஓ அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேர் இடத்த காலி பண்ணுங்க. ஏன் அனு என்னடி இப்படி சொல்லிட்ட? ஆமாம், பின்ன என்ன? அவ சேரில் உட்காந்துருக்கா, நீ என்னடானா இப்படி மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்க. இதுதான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு லட்சணமோ? வாயை மூடுறி வித்யா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஏய் உங்கள் 2 பேருக்கு இப்போ என்ன தாண்டி வேணும்? நான் சமையல் வேற ஆரம்பிக்கணும். அத்தை வேற இந்த பக்கம் வந்தாங்க, அவ்வளோதான். வந்தா வரட்டும், அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். அம்மா கையில் என்ன வச்சுருக்க? அது அது வந்து அனு, எப்போ பாரு எதையாவது தின்னுக்கிட்டே இருக்க வேண்டியது. மது, மது, இன்னும் ஒரு சத்தத்தையும் காணோம். ஏ வித்யா, வித்யா. கூப்பிட்றது ரக்ஷனா ரகுவானே தெரியல. அது வேற யாரும் இல்லை, ராகு தான் கூப்பிட்டு இருக்கான். இன்னும் மாமாவா? இவளுக்கு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்மளே போய் நேரம் பார்ப்போம். 3 பேர் இங்கே தான் இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் நான் கத்திக்கிட்டே இருந்தேனே, அது உங்க 3 பேருக்கும் கேட்கலையா என்ன? 3 பேருன்னு என்னையும் சேர்த்து சொல்லாத. நீ மது வித்யாவை தானே கூப்பிட்ட? அது வேறயா? நான் ஒருத்தி இருக்கேன்றதையே மறந்துட்டேன். ஐயோ அனு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கிச்சனில் இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? வித்யாவும் அதுவும் உள்ள வரதா பார்த்தேன், அதனால தான் அவங்கள கூப்பிட்டேன். அதெல்லாம் சரிதான். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அம்மா தாயே, எனக்கு ஒன்றும் வேணாம். அப்போ எதுக்காக இங்கே வந்த? அது வந்து ஹால்லே உட்காந்துருக்க ரொம்ப போர் அடிச்சிச்சா, அதான் கிச்சனுக்கு வந்தேன். ஓ, போர் அடிச்சா கிச்சனுக்கு தான் வரணுமா? ஏ தின்னி முட்டை, நான் எங்கே வேணாலும் வருவேன், உனக்கு என்ன? 3 பேர் வெட்டியாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. சமையல் செய்வீங்கன்னு பார்த்தா கதையை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது அம்மா பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க, அவ்வளோதானே. அதை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இங்கே வந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான். பேசாமல் அங்கேயே உட்காந்துருக்கணும். இப்போவும் எந்த பிரச்சனையும் இல்லை, வந்த வழியை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போ. ஏ தின்னி மூட்டை, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. என்னோட வாய் அப்படிதான் பேசுவேன். ஆமாம் வித்யா, ஜீவா எங்க? ஜீவாவை வந்து என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ நேரம் ரூமில் தான் இருந்தான். நீயே போய் தேடி பாரு. சரி, ஜீவா எங்கே போனான்னு தெரியாது, இனி அவ எங்க? அது அது வந்து அவள் இங்கே தான் எங்கேயோ விளையாடிக்கிட்டு இருந்தா. அதுவும் தெரியாதா? புருஷன் எங்கே போனான்னு தெரியாது. உன் பொண்ணும் எங்கே போயிருக்கான்னு தெரியல. ஆனால் கிச்சனில் உட்காந்து நல்லா கதை பேச மட்டும் உனக்கு தெரியும். அப்புறம் மது? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது மாமா. நான் ரக்ஷன் எங்கேயுமே பார்க்கல. வேணா காலையிலே எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிருப்பான். நீங்கள் வேணா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உஷாராயிட்ட. அப்புறம் அனு? என்ன, ரிஷி எங்கே இருக்கான்னு கேட்க போறியா? ரிஷி எங்கேயும் போல. இனியாவும் ரிஷியும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீ வேணா அத்தை ரூமில் போய் செக் பண்ணி பாரு. இவன் மட்டும் கரெக்டாக சொல்லிட்டா. உன்னோட விளையாட்டெல்லாம் என்கிட்ட காட்டாத, சரியா? இப்போ கிச்சனை விட்டு வெளியே போறியா? போகிறேன். எப்படி அனு இதெல்லாம்? காலையிலேருந்து கிச்சனில் தானே இருக்க, அப்புறம் எப்படி ரிஷி அங்கே இருக்கிறது உனக்கு தெரியும்? அதுவா, ரிஷியை அத்தை ரூமுக்கு நான் தானே அனுப்பியே வச்சேன், அதனால தான் எனக்கு தெரியும். ஹாலில் இனியா விளையாடிக்கிட்டு இருந்தா, அவளையும் சேர்த்து நான் தான் அனுப்பிவிட்டேன். ஆனால் அது ரகுக்கு தெரியாதுல்ல. அது சரிதான். இந்த ரக்ஷன் வேற காலையில் வெள்ளனாவே ஆஃபீஸ்க்கு போயிட்டான். அப்படியா? ஆமாண்டி அனு, ஏதோ மீட்டிங்கா, அதான் வேகமாகவே போயிட்டான். அப்போது அந்த பையன் மனோஜும் கூட தானே இருப்பான். ஆமாம், ராதாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நல்லது தான். ஆனால் அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே. ஆமாண்டி மது, அவங்கள எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதுக்கு தான் நம்ம ரக்ஷனும் ரகு இருக்காங்களே, அவங்க பார்த்துக்கிறட்டும். ஆனால் இதில் ராதாவுக்கு சம்மதம் தானே, அது ஒன்றே போதும். அவங்க ஒத்துக்கிட்டா பார்ப்போம், இல்லைன்னா ராதாவை கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிட வேண்டியதான். வித்யா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் சித்தி ஒத்துக்குவாங்க. நம்ம வேணா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அனு. ஏண்டி அப்படி சொல்கிற? ஆமாம், என்கிட்ட சவால்லாம் விட்டுருக்காங்க தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாதே. நீ எந்த நேரம் பார்த்தாலும் தின்னுட்டு தூங்கிக்கிட்டே இரு, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? மது, அதை விடுங்கடி. என்ன சொன்னாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இந்த மேரேஜ் அவங்கள மீறி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போன்னு சவால் விட்டுருக்காங்க. இவங்க எப்படியும் கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி முடியும்? அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எதுக்கு இருக்கேன்? அதெல்லாம் பார்த்துக்கலாமனு.
எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாம. அப்புறம் அத்தை செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க மது. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் மனு. அத்தை சொன்னாதான் சித்தி கேட்பாங்க. அதனால் அவங்கள இதில் இழுத்து விட்டுற வேண்டியதான். அப்புறம் அந்த ராணி சித்தி நினச்சாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. நல்லா தாண்டி பிளான் பண்ணுறீங்க. எங்கள் அம்மா தான் உங்களுக்கு கிடைச்சாங்க. கொஞ்சம் உன் வாயை மூடுறியா? சரி அண்ணி, நான் போய் இனியாவை பார்த்துட்டு வரேன். ஆ சரி வித்யா. சரி அனு, அப்போ நீ வேலையை பாரு, நானும் போயிட்டு வரேன். என்னமோ ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தேன்னு சொன்னீங்க. இதுதான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற லட்சணமா? ஆ அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவோம். சரி சரி, நான் போயிட்டு வரேன். யா, அவங்கள எப்படி டென்ஷன் ஆக்குறேன்னு மட்டும் பார்க்குறியா? ஏ மது, அதெல்லாம் ஒன்றும் வேணால் பேசாமல் இரு. ஏ நீ சும்மா இருடி. நம்மளை எப்படியெல்லாம் டென்ஷன் படுத்தியிருப்பாங்க. இப்போ பாரு. ராதா. ஆ சொல்லு மது. உனக்கு மேரேஜுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் என்கிட்ட கேளு, சரியா? வேணா நம்ம 2 பேரும் வேணா ஷாப்பிங் போயிட்டு வரலாம். சரி மது. நானும் வருவேன். நீ இல்லாமையா வித்யா? பேசாமல் நம்ம 3 பேரும் போகலாம். போவீங்க போவீங்க, விட்டா தானே போவீங்க. சாரியெல்லாம் புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நம்ம இப்போ இருந்தே பர்ச்சேஸ் பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும். அப்படியா? ஆனால் அத்தை ஒன்றும் சொல்லவே இல்லையே. அத்தை தானே, கேட்டுட்டா போச்சு. ராதா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ராதாவுக்கு அதெல்லாம் எடுத்து தானே கொடுக்கணும். அதைத்தான் வேணான்னு சொன்னேன். அவளுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா? அப்போது உங்கள் பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஆ அது அது வந்து மது, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. என்னடி 3 பேர் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ சித்தி, அப்படியா தெரியுது? நாங்கள் பேசிக்கிட்டு தானே இருக்கோம். ஏ மது, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், உங்களை விடவா? என்னடி சொன்ன? ஆ டீயில் சக்கரை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னேன். ராதா, எந்திரிச்சு உள்ள போடி. அம்மா, என்ன எதுக்கு போக சொல்கிற? நீ வேணா போ, நான் இங்கே தான் இருப்பேன். மது. சொல்லு ராதா. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கே போகலாம். ஓகே ஓகே. ரக்ஷன் வந்ததும் ரக்ஷனையும் கூட்டிகிட்டு போகலாம். அப்படியே வேணும்னா மனோஜையும் வர சொல்லலாமா? மனோஜா? அவர் கூப்பிட்டா வருவாரா என்ன? அதெல்லாம் இந்த ராதா கூப்பிட்டா வருவார். என்ன நானா? ஆமாம், ஃபோன் பண்ணி வர சொல்லு. நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாம். அதெல்லாம் முடியாது. சித்தி, உங்களை யார் இப்போ கேட்டது? அதானே, நாங்கள் மட்டும்தாம்மா போகிறோம், நீங்களாம் வேண்டாம். ராதா, நான் சொன்னால் கேட்க மாட்டேன். நீ எங்கேயும் போகக்கூடாது. நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வேலையா? என்ன வேலை? நம்ம நம்ம ஊருக்கு போகணும். ஊருக்கா? அதுவும் இப்போவா? அது என்ன திடீர்னு ஊருக்கு கிளம்பணும்னு சொல்கிறீங்க? அத்தை, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. அவள் இங்கேயே இருக்கட்டும். ஆமாம் ஆமாம், நீங்கள் வர்றதுக்குள்ளேயே மேரேஜ் ஆயிரும். ராதாவை அவன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுறது அத்தை, உங்களுக்கு தான் ராதா கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. இவளுகளை விட்டால் ரொம்ப ஓவராக பேசுகிறாளுகளே. அவனை வர சொல்லி இப்போவே இவளை இழுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாளுக போலையே. ராணி, நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படியாவது இந்த ராதாவை கூட்டிகிட்டு போயிடணும். ராதா, நீ எதுவும் டிஸ்டர்ப் ஆகாத. நாங்கள் இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. சரி மது, அதையும் பார்ப்போம்.